கிறிஸ்துவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளுக்கான நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து 24வது அதிகாரம் 13 35 வரையான பகுதியை நாங்கள் வாசிக்க காண்கின்றோம். எம்மாவூஸ் பயணம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த விவிலிய பகுதியானது மிக அழகான மற்றும் ஆழமான பாடங்களை கற்றுத்தருகின்ற பகுதியாகும். இது ஒரு பயணத்தின் கதை மட்டுமல்ல, ஒரு மனிதன் நம்பிக்கை இழந்து இருக்கும் பொழுது கடவுள் எவ்வாறு அவனை தேடி வருகிறார் என்பதற்கான மிகச் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. இந்த நற்செய்தி வாசகத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அன்பார்ந்தவர்களே, சீடர்கள் ஜெருசலேமில் இருந்து எம்மாவூஸ் நோக்கி செல்லுகின்றார்கள். ஜெருசலேம் என்பது நம்பிக்கையின் மையம், எம்மாவு என்பது வெளியூர். ஆனால் இந்த சீடர்கள் நம்பிக்கையின் மையத்தில் தானே தங்களுடைய எல்லா நம்பிக்கைகளையும் கனவுகளையும் தொலைத்தவர்களாக இனி எங்கே செல்லுவோம் என்கின்ற இடமேதும் என்று அறியாமல் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் கனவுகள் உடைந்த நிலையில் நம்பிக்கையின் மையத்தில் இருந்து விலகிச் செல்லுகின்றார்கள். முக வாட்டத்தோடு அவர்கள் இருந்தார்கள். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம் என்கின்ற இந்த வரி அவர்களின் ஏமாற்றத்தை காட்டுகிறது. அவர்கள் ஒரு அரசியல் மீட்பரை எதிர்பார்த்தார்கள். ஆனால் சிலுவை மரணம் அவர்களின் அந்த எதிர்பார்ப்பை தகர்த்து விட்டது. இயேசு அவர்களோடு நடந்தாலும் அவர்கள் அவரை அடையாளம் காணவில்லை. துக்கமும் முன்முடிவுகளும் சில நேரங்களில் நம் அருகிலேயே இருக்கும் இறைவனை உணரவிடாமல் செய்கின்றன. அன்பானவர்களே, இயேசுவின் அணுகுமுறை அழகான ஒரு அணுகுமுறை. இயேசு தன்னை நேரடியாக வெளிப்படுத்தாமல் ஒரு வழிப்போக்கனை போல அவர்களிடம் இணைந்து பேசுகின்றார். நீங்கள் பேசிக்கொண்டிருப்பது என்ன என்று அவர்களோடு உரையாடலை ஆரம்பிக்கின்றார். அவர்கள் உள்ளத்தில் உள்ள பாரத்தை அவர்கள் வாயாலேயே கொட்டி தீர்க்க இயேசு வாய்ப்பளிக்கின்றார். இது ஒரு சிறந்த ஆன்மீக உளவியல் வழிகாட்டல். மோசே முதல் இறைவாக்கினர் வரை மெசியாவை பற்றிய இறை வாக்குகளை இயேசு ஆண்டவர் விளக்குகின்றார். இயேசு ஒரு விவிலிய விரிவுரையாளராக மாறி துன்பங்களின்றி மாட்சி இல்லை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த பகுதியின் உச்சக்கட்டம் அவர்கள் ஆண்டவர் இயேசுவை தங்களோடு வந்து தங்குமாறு தங்கள் வீட்டிற்குள் அழைப்பது. எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாகிற்று, பொழுதும் சாய்ந்து விட்டது என்று வேண்டுவது நாம் இறைவனை நம்மோடு தங்குமாறு அழைக்கின்ற அந்த உன்னத படிப்பினையை எங்களுக்கு கற்றுத்தருகிறது. இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த தருணம் அவரது இறுதி இரவு உணவை நினைவுபடுத்துகின்ற வார்த்தையால் பற்றி எறிந்த உள்ளங்கள் அப்பம் பிடுகின்ற வேளையிலே திறக்கப்படுகின்றன. அவர் மறை நூலை விளக்கும் பொழுது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று சீடர்கள் தங்களை தாமே கேட்பது ஒரு தூய ஆவியின் செயல்பாட்டை குறிக்கின்றது. வெறும் அறிவுபூர்வமான புரிதல் அல்ல, அது ஒரு உணர்வு பூர்வமான மாற்றம். இயேசுவை உணர்ந்த அதே வினாடியே இரவு என்றும் பார்க்காமல் அவர்கள் 11 கிலோமீட்டர் தூரம் மறுபடியும் ஓடி சென்று மற்ற சீடர்களுக்கு அறிவிக்கின்றார்கள். அவர்கள் அனுபவம் சாட்சியாக மாறுகிறது. என்பார்களே, எம்மாவூஸ் பயணம் என்பது இன்றைய ஒவ்வொரு திருப்பலியின் மாதிரியா. முதலில் நாம் இறை வார்த்தையை கேட்கின்றோம், பின் அப்பம் பிடுதலில் பங்கேற்கின்றோம், இறுதியில் நற்செய்தி அறிவிக்க அனுப்பப்படுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, லூக்கா நற்செய்தியாளர் ஒரு சிறந்த வரலாற்று ஆசிரியர் மட்டுமல்ல, அவர் ஒரு நுட்பமான இறையியலாளரும் கூட. லூக்கா நற்செய்தி முழுவதுமே ஒரு பயண இறையியலை அடிப்படையாக கொண்டது. தி ஜர்னி தியாலஜி. இயேசு கலிலேயாவில் இருந்து ஜெருசலேம் நோக்கி நடத்தும் அந்த மாபெரும் பயணம் லூக்கா 9:51 19:27 வரையான அவரின் நற்செய்தி பணியின் இதயமாக திகழ்கிறது. பயண இறையியல் அடிப்படையிலே நாங்கள் இந்த பகுதியை பார்க்கும் பொழுது லூக்காவை பொறுத்தவரையில் வாழ்க்கை என்பது ஒரு பயணம். ஜெருசலேமை நோக்கிய இயேசுவின் பயணம் அது சிலுவையை நோக்கிய ஒரு பயணம். ஜெருசலேமிலிருந்து வெளிநோக்கிய பயணம் எம்மாவூஸ் சீடர்களின் பயணம். இந்த எம்மாவூஸ் சீடர்களுடைய பயணம் ஒரு தலைகீழ் பயணம், ரிவர்ஸ் ஜேர்னி. நம்பிக்கை இழந்து ஓடிய சீடர்களை இயேசு மீண்டும் நம்பிக்கையின் மையமான ஜெருசலேமுக்கே திருப்பி அனுப்புகின்றார். பயணத்திலேயே கடவுளை சந்திப்பதுதான்
லூக்கா நற்செய்தியின் சிறப்பம்சம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரேல் மக்கள் பாலைவனத்தில் பயணம் செய்த பொழுது கடவுள் அவர்களோடு இருந்தார். லூக்கா நற்செய்தியாளர் இங்கே இயேசுவை அந்த புதிய பயணத்தின் துணையாக காட்டுகின்றார். அவர்கள் ஜெருசலேமை விட்டு விலகிச் சென்றாலும் இயேசு அவர்களை கைவிடவில்லை. நாம் தவறான திசையில் செல்லும் பொழுது கூட கடவுள் நம்மை தேடி வந்து சரியான திசைக்கு திருப்புகின்றார் என்பதை இது உணர்த்தி நிற்கின்றது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த எம்மாவூஸ் அனுபவம் ஒரு திருப்பலியின் முழுமையான அமைப்பை கொண்டுள்ளது என்று சொல்லி இறையியலாளர்கள் கருதுவர். சீடர்கள் இருவரும் ஒன்றாக பயணம் செய்கின்றார்கள். ஒன்றாக கூடி வருவதை இது காட்டுகிறது. அவர்கள் தங்கள் வேதனைகளையும் தோல்விகளையும் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இது மன்னிப்பையும் மற்றும் ஆற்றாமையையும் காட்டுகின்றது. இயேசு மறைநூலை விளக்குகின்றார். அவர்களின் உள்ளம் பற்றி எரிகிறது. இது வார்த்தை வழிபாட்டை காட்டுகின்றது. அடுத்ததாக அவர் அப்பத்தை எடுத்து ஆசி வழங்கி பிட்டு கொடுக்கின்றார். கண்கள் திறக்கின்றன. நற்கருணை வழிபாட்டை சித்தரித்து நிற்கின்றது. அவர்கள் உடனே ஜெருசலேமுக்கு திரும்பிச் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார்கள். இது அவர்கள் அனுப்பப்படுவதை குறித்து நிற்கிறது. இந்த நற்செய்தி பகுதியை இன்னும் ஆழமாக அறிந்து கொள்ள இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு சில வார்த்தைகளினுடைய அடிப்படை சொற்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களுக்கிடையே உரையாடி கொண்டிருந்தார்கள் என்கின்ற இந்த வார்த்தை வசனம் 14 நாங்கள் காண்கின்ற ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருந்தார்கள் என்பதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற சொல் ஹோமிலூன் என்கின்ற இந்த வார்த்தை. இதிலிருந்தேதான் ஹோமிலி என்கின்ற ஆங்கில வார்த்தை மறை உரை என்ற சொல் உருவாகியுள்ளது. இது ஒரு சாதாரண பேச்சை குறிப்பதல்ல, மாறாக ஒரு விஷயத்தின் ஆழமான பொருளை பற்றி தீவிரமாக ஆராய்ந்து பேசுவதை குறிக்கின்ற வார்த்தை. அவர்கள் வெறும் தகவல்களை பரிமாறவில்லை, தங்கள் நம்பிக்கையின் சிதைவை பற்றி தேடிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஹோமிலி செய்து கொண்டிருந்த பொழுதே உண்மையான மறையுரையாளரான ஆண்டவர் இயேசு அவர்களோடு இணைந்து பேசுகின்றார். இந்த எம்மாவு என்கின்ற இந்த பெயரின் அர்த்தம் என்னவென்று சொல்லி நாங்கள் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், எம்மாவு என்ற பெயருக்கு எபிரேய மொழியில் வெப்ப நீரூற்றுக்கள் என்று பொருள். ஆகவே சீடர்கள் குளிர்ந்த உள்ளத்தோடும் முகவாட்டத்தோடும் ஜெருசலேமை விட்டு செல்கின்றார்கள். ஆனால் வெப்ப நீரூற்றுக்கள் என்று பொருள்படுகின்ற ஊருக்குள் அவர்கள் செல்லும் வழியில் இயேசுவின் வார்த்தைகளால் அவர்கள் உள்ளம் பற்றி எரிய தொடங்கியது. குளிர்ந்து போன அவர்களுடைய விசுவாசம், குளிரினால் மரத்து போன அவர்களுடைய வாழ்வு மீண்டும் சூடு பற்றி எரிகின்ற இடமாக இந்த எம்மாவு அமைந்திருப்பது ஆச்சரியமான ஒரு விடயம். இங்கே நாங்கள் ஒரு அழகான தொடர்பை கண்டுகொள்ளலாம். இறை வார்த்தை உடைக்கப்பட்ட அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு இறை வார்த்தையை விளக்கிய வேளையில் அவர்கள் உள்ளம் பற்றி எரிந்ததாக அந்த இரண்டு சீடர்களும் பேசிக்கொள்வதை நாங்கள் காண்கின்றோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் அல்லது இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, அந்த இறை வார்த்தை உடைக்கப்படுகின்ற பொழுது அங்கே இறைவனின் பிரசன்னம் அங்கே உருவாகின்றது. இதைத்தான் லூக்கா உள்ளம் பற்றி எரிதல் என்று குறிப்பிடுகின்றார். இயேசு மறைநூலை விளக்கிய பொழுது அந்த வார்த்தைகள் அவர்களின் அறியாமை மற்றும் ஏமாற்றம் என்கின்ற இருளை சுட்டரித்தது. விவிலியத்திலே நெருப்பு என்பது தூய்மையாக்குதலின் அடையாளம் என்று நாங்கள் காண்போம். பேதுரு எழுதிய திருமுகத்திலே எங்கள் விசுவாசம் நெருப்பிலே இடப்பட்டு புடப்பட்டு தூய்மையாக்கப்படும் என்று சொல்லி அவர் கூறுகின்றார். அவை அவர்களது தவறான மெசியானிய எதிர்பார்ப்புகள் எரிக்கப்பட்டு உண்மையான விசுவாசம் அங்கே உருவாகிறது. நெருப்பு ஒரு இடத்தில் நிற்காது, அது பரவும். உள்ளம் பற்றி எரிந்ததால் தான் ஏற்கனவே 11 கிலோமீட்டர் நடந்து வந்த அந்த களைப்பையும் இருட்டையும் பொருட்படுத்தாமல் அவர்கள் மறுபடியும் ஜெருசலேமுக்கு ஓடிச் செல்கின்றார்கள். ஆண்டவருடைய வார்த்தை நெருப்பை போன்றது அல்லவா என்று எரேமியா இறைவாக்கினர் 23:29 கூறியிருப்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ளலாம்.
பற்றி எரியவில்லை என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கயோமெனே. இதனுடைய ஆழமான அர்த்தம் என்னவென்று சொன்னால், இது வெறும் உணர்ச்சி வசப்படுகின்ற நிலை அல்ல. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் இயேசுவில் நிறைவேறுவதை கேட்கும் பொழுது அவர்களின் ஆன்மா சுத்திகரிக்கப்பட்டு புதிய ஒளியால் நிரப்பப்படுவதை குறிக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இறையியலாளர்களுடைய கருத்தின்படி இந்த எம்மாவூஸ் நிகழ்வை உயிர்த்தெழுதலுக்கு பிந்திய முதல் திருப்பலி அல்லது ஒட்டுமொத்தமாக இரண்டாவது நற்கருணை கொண்டாட்டம் என்பது அழைப்பது இறையியல் ரீதியாக மிக பொருத்தமானது என்று கருதுகின்றார்கள். லூக்கா நற்செய்தியாளர் இதை ஒரு சாதாரண உணவாக சித்தரிக்காமல் ஒரு வழிபாட்டு நிகழ்வாகவே வடிவமைத்துள்ளார் என்பதை எங்களால் அவதானிக்க முடியும். இன்றைய கத்தோலிக்க திருப்பலியின் கட்டமைப்பு அப்படியே எம்மாவூஸ் அனுபவத்தில் இருப்பதை நாங்கள் காணலாம். முதலாவதாக வாழ்த்தும் மன்னிப்பும். இயேசு சீடர்களோடு இணைகிறார். அவர்கள் தங்கள் வேதனைகளையும் தோல்விகளையும் பாவ மன்னிப்பு பகுதி போன்ற ஒரு உடைந்த உள்ளத்தோடு இருக்கின்ற நிலையை பகிர்ந்து கொள்கின்றார்கள். அதன் பின் வருகின்ற இறைவார்த்தை வழிபாடு. இயேசு ஆண்டவர் மோசே முதல் இறைவாக்கினர் வரை மறைநூலை விளக்குகிறார். இது இன்றைய திருப்பலியின் வாசகங்கள் மற்றும் மறையுரைக்கு இணையானது. ஹோமிலியோன் என்கின்ற அந்த வார்த்தை இதற்கு மிக பொருத்தமானது. இந்த வேளையில் தான் அவர்களின் உள்ளம் பற்றி எரிய தொடங்குகிறது. அதன் பின்னர் வருகின்ற நற்கருணை வழிபாடு. லூக்கா நற்செய்தியாளர் பயன்படுத்தக்கூடிய 4 வினை சொற்கள் மிக முக்கியமானவை. அவர் அப்பத்தை எடுத்தார், போற்றினார், விட்டு கொடுத்தார். இவைதான் இறுதி இரவு உணவு வேளையிலும் ஆண்டவர் இயேசு செய்தார். இன்றைய திருப்பலியிலும் பயன்படுத்தப்படுகின்ற அதே வார்த்தைகள் இவையே. அதன் பின்னர் இயேசுவை கண்ட சீடர்கள் உடனடியாக பணிக்காக சென்று சாட்சியம் பகர்கின்றார்கள். இதுவே திருப்பலியின் இறுதியில் சென்று வாருங்கள் என்று அனுப்பப்படுவதன் அடையாளம். இந்த 2 சீடர்கள் பற்றிய தேடலின் பொழுது, யார் இந்த 2 சீடர்கள்? அவர்கள் திருத்தூதர்கள் அல்ல. மிக சாதாரணமான இந்த 2 சீடர்களுக்கு ஆண்டவர் இயேசு தோன்றுவதன் ஊடாக இயேசு ஆண்டவர் அனைவருக்கும் ஆனவர் என்கின்ற ஒரு ஆழமான செய்தியை காட்டி நிற்கின்றார். இயேசு முக்கியப்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, 12 திருத்தூதர்களுக்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல. தன்னை ஏற்றுக்கொண்டு வாழுகின்றவர்கள் அவர்கள் என் நிலையில் இருந்தாலும் இயேசு அவர்களை தேடி வருகின்றவர். விவிலியத்தை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது இவர்களில் ஒருவர் கிளியோப்பா என்ற பெயர் வழங்கப்பட்டிருக்கிறது. மற்றையவர் யார் என்று தேடி பார்க்கும் பொழுது அவர் கிளியோப்பாவின் மனைவியாக இருக்கலாம் என்று ஒரு கருத்து அறிஞர்களால் கொள்ளப்படுகின்றது. ஏனென்று சொன்னால், யோவான் 19:25 மரியாள் கிளியோப்பாவின் மனைவி சிலுவை அடியிலே நின்றாள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஆண்டவர் இயேசுவினுடைய இறப்பிற்கு பின்னர் கிளியோப்பா தம்பதியர் கணவன் மனைவியாக ஒரு குடும்ப பயணமாக இவர்கள் மறுபடியும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு செல்கின்றார்கள் என்று விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள். இந்த 2வது சீடர் கிளியோப்பாவின் மனைவியா என்ற கேள்விக்கு பல விவிலிய அறிஞர்கள் மற்றும் ஆரம்ப கால திருச்சபை மரபுகள் அந்த 2வது நபர் கிளியோப்பாவின் மனைவி மரியாள் என்றே கருதுகின்றார்கள். இதற்கான சான்றுகள் விவிலிய சான்றாக யோவான் நற்செய்தியிலே சிலுவைக்கு அடியில் என்ற பெண்களை பட்டியலிடும் பொழுது இயேசுவின் சிலுவை அருகிலே அவருடைய தாயும் தாயின் சகோதரி கிளியோப்பாவின் மனைவியுமான மரியாளும் மகதலா மரியாளும் நின்று கொண்டிருந்தனர். அவை கிளியோப்பா மற்றும் அவரது மனைவி மரியாள் ஆகிய இருவரும் இயேசுவின் நெருங்கிய சீடர்களாக இருந்தனர் என்பது இதன் மூலம் உறுதியாகிறது. மேலும் ஒரு வீட்டை நோக்கி 2 ஆண்கள் தனியாக பயணம் செய்வதை விட ஒரு தம்பதியினர் தங்கள் வீட்டுக்கு எம்மாவூசுக்கு செல்வது மிக இயல்பானது. எங்களோடு தங்கும் என்று அவர்கள் இயேசுவை அழைப்பது அது அவர்களது சொந்த வீடு என்பதை காட்டுகிறது. ஒரு விருந்தினரை வீட்டிற்குள் அழைத்து
உபசரிப்பதில் கணவன் மனைவி இருவருக்குமே முக்கிய பங்கு உண்டு. ஆரம்ப கால வரலாற்று சான்றுகளை நாங்கள் தேடி பார்க்கும் பொழுது 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த தொடக்க கால திருச்சபை வரலாற்றாசிரியர் ஹெகேசிப்புஸினுடைய கூற்றின்படி கிளியோப்பா என்பவர் புனித ஜோசேப்பின் சகோதரர், அதாவது ஜேசுவின் உறவு முறை வேண்டும் என்றும், ஆகவே எம்மாவூசை நோக்கி சென்றவர்கள் ஜேசுவின் உறவினர்களான ஒரு தம்பதியினர் என்பது ஒரு பலமான பாரம்பரிய நம்பிக்கை. அந்த 2வது சீடர் கிளியோப்பாவின் மனைவி இருக்கும் பட்சத்தில் அது நமக்கு உணர்த்துகின்ற செய்தி மிக பெரியது. ஜேசுவின் உயிர்ப்பு வெறும் தனி நபர்களுக்கு மட்டுமல்ல, அது குடும்பங்களுக்குள் நுழைகிறது. கணவனும் மனைவியும் இணைந்து தங்கள் விசுவாச பயணத்திலே தடுமாற்றங்களோடு பயணிக்கும் பொழுது இயேசு ஆண்டவர் அவர்கள் மத்தியில் இணைந்து பயணிக்கின்றார். ஆகவே பெயர் குறிப்பிடப்படாத அந்த 2வது சீடர் யார் என்கின்ற தேடலுக்கு வழங்கப்படக்கூடிய இன்னொரு பதில், அந்த சீடர் நாமாக இருக்கலாம் என்பது ஒரு கருத்து. எம்மாவூஸ் பயணம் என்பது ஒவ்வொரு விசுவாசியின் பயணம். நாம் ஒவ்வொருவரும் கிளியோப்பாவோடு நடக்கும் அந்த பெயர் தெரியாத சீடராக நம்மை உருவகப்படுத்திக் கொள்ளலாம். ஒரு குடும்பமாக அவர்கள் இயேசுவை அழைத்த பொழுது அந்த வீடு ஒரு குட்டி திருச்சபையாக மாறியது. ஆகவே சுருக்கமாக இறை வார்த்தை விளக்கப்படும் பொழுது உள்ளம் பற்றி எரிகிறது. அப்பம் பிடப்பட்ட பொழுது கண்கள் திறக்கின்றன. அந்த இல்லத்தில் தங்கியிருந்த தம்பதியினர் கிளியோப்பாவும் மரியாளும் விசுவாசத்தின் புதிய தொடக்கத்தை அங்கிருந்து ஆரம்பிக்கின்றனர்.